ஜெபம் பண்ண கடவோம். இந்த நாளின் காலைகளை காக்கும் என நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். தூய ஆவியானவர் எங்கள் மத்தியிலே பிரசன்னமாய் இருக்கிறீர் என்பதை உணர்ந்தவர்களாக ஆண்டவரே, நீர் எங்கள் மத்தியிலே இறங்கி வாரும், இந்த ஆராதனையிலே நீர் எங்களை வழிநடத்தும் என்று சொல்லி இந்த நாளின் காலை வேளையிலே உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஆமாண்டவரே, இந்த ஆராதனையானது எங்களுக்கு ஆசீர்வாதமான ஆராதனையாக இருக்க நீர் கிருபை தாரும். இந்த ஆராதனையிலும் நாங்கள் பாடப்போகிற பாடல்கள், வாசிக்கிற வேத வாக்கியங்கள், கேட்க போகிற சத்திய வசனங்கள் இவையெல்லாம் எங்களுடைய வாழ்வுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கு. நீரே இந்த ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தர வேண்டுமாய் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. நம்முடைய ஆராதனை காரணமாக பாமாலைகளிலே 326வது பாமாலையை நாம் பாடுவோம். பாமாலை 326 ரட்சா பெருமானை பாரும் புண்ணிய பாதம் அண்டினோமே என்ற பாடலை நாம் பாடுவோம்.
சற்று நேரம் நாம் அமைதியாயிருந்து ஆண்டவருடைய சன்னிதானத்திலே மீண்டும் ஒரு முறை ஆண்டவர் நமக்கு கொடுத்த இந்த நல்ல தருணத்திற்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவதோடு தொடர்ந்து இந்த ஆராதனையிலே நாம் கலந்து கொள்வதற்கு முன்பதாக நம்மை நாமே உணர்ந்து ஆண்டவருடைய திரு சமூகத்திலே நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். இந்த ஆராதனை நமக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டுமானால் நம்மை ஆண்டவருடைய திரு சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணிக்க வேண்டும். நம்முடைய நினைவுகளை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். நம்முடைய இருதயத்தை ஆண்டவர் பார்க்கிற ஆண்டவராக இருக்கிறார். ஆண்டவருக்கு முன்பதாக நம்முடைய இருதயத்தை கிழித்து, ஆண்டவரே எங்களுடைய அந்தரங்கத்தை அறிந்திருக்கிற ஆண்டவர், இந்த காலை வேளையில ஒரு முறையாய் நீர் எங்களை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி ஆண்டவருடைய திரு சன்னிதானத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். முழு இதயத்தோடும் திறந்த உள்ளத்தோடும் ஆண்டவருடைய திரு சன்னிதானத்திற்கு முன்பதாக நம்மை ஒப்புக் கொடுக்கிற பொழுது ஆண்டவர் நம்மை ஏற்றி வழி நடத்த வல்லவராயிருக்கிறார். இத்தனையோ முறை இப்படிப்பட்ட ஆராதனைகளிலே நாம் நம்மை நாமே ஆண்டவருடைய திரு சமூகத்திலே நாம் அர்ப்பணிக்கிறோம். ஆனால் தொடர்ந்து நாம் பாவத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மீண்டும் ஒரு முறையாக
நம்முடைய இருதயத்தை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி ஆண்டவரே, நாங்களும் பாவிகள் என்பதை நாங்கள் நினைவு கூறுகிறோம் என்று சொல்லி இந்த வேளையிலே ஆண்டுடைய திரு சமூகத்திற்கு நேராக நம்மை ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய தனிப்பட்ட பாவங்கள், கூட்டு பாவங்கள், இவள் எல்லாவற்றையும் உணர்ந்தவர்களாக ஆண்டுடைய திரு சன்னிதானத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஆண்டவரை நோக்கி நாம் அன்றாடுவோம். ஒருவன் பாவத்தோடு ஆசரிக்கிற இப்படிப்பட்ட சபை கூட்டத்தை நான் அங்கீகரிப்பதில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த ஆராதனை நமக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டுமானால் முழுவதுமாக நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு பாவ மன்னிப்பின் நிச்சயத்தோடு ஆண்டவரை நாம் ஆராதிக்கின்ற பொழுது அது மெய்யாகவே நமக்கு ஆசீர்வாதமான ஆராதனையாக இருக்கும். பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடையவே மாட்டான். ஆனால் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவார். உங்கள் பாவங்கள் தாம்பர சிவப்பாயிருந்தாலும் அதை பஞ்சை போல வெண்மையாக்குவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நாம் எப்பேற்பட்ட பாவியாயிருந்தாலும் முழுமையாய் நம்மை உணர்ந்து அவருடைய திரு சமூகத்திலே நம்மை அர்ப்பணிக்கின்ற பொழுது ஆண்டவர் உன்னதமான ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். அப்பேற்பட்ட பாவமன்னிப்பின் நிச்சயத்தை இந்த வேளையிலே நாம் முழுமையாய் பெற்றுக்கொண்டோம் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து ஆண்டவருக்கு நம்முடைய நன்றிகளை ஏறெடுப்போம். ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே மீண்டும் ஒரு புதிய வாரத்தை காண்பதற்கு ஆண்டவர் கிருபை தந்திருக்கிறார். கடந்த வாரத்தை நாம் திரும்பி பார்ப்போம். எத்தனையோ ஆபத்துகளும் விபத்துகளும் நாசங்களும் மோசங்களும் நம்மை சூழ்ந்து கொண்டிருந்தாலும் ஆண்டவர் தாமே நம்மோடு கூட இருந்து நம்மை மட்டுமாய் வழி நடத்தி புது பலனையும் புது ஜீவனையும் கொடுத்து காத்து கொண்டிருக்கிற தயவுக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இந்த வாரத்தையும் ஆண்டவர் நமக்கு ஆசீர்வதித்து தரவும் நம்முடைய எல்லா முயற்சிகளையும் நம்முடைய பிரயாணங்களையும் ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதமாக்கி தரவும் ஆண்டவருடைய திரு சன்னிதானத்திலே நாம் வேண்டிக் கொள்வோம். குறிப்பாக நம்முடைய திருச்சபைக்காக, ஆலயத்திற்காக நாம் அதிகமாய் ஆண்டவருக்கு நன்றிகளை ஏறெடுப்போம். ஒவ்வொரு வாரமும் ஆலயத்திலே ஆராதனைகள் நடைபெறவும் ஆண்டவருடைய வார்த்தைகள் நாம் கேட்கவும் ஆண்டவர் நாம் கொடுத்திருக்கிற உன்னதமான கிருபைகளுக்காக இந்த ஆலயத்தின் மூலமாக நாம் பெற்றுக் கொள்கிற ஆசீர்வாதங்களுக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றிகளை ஏறெடுப்போம்.
இப்பொழுது இந்த ஆலயமானது இன்னும் அநேகருக்கு ஆசீர்வாதமான ஆலயமாக, இன்னும் அநேகர் இந்த ஆலயத்திலே வந்து ஆண்டவரை ஆராதித்து எல்லாவித ஆசீர்வாதங்களையும் பெற்றுக் கொள்ளுகிற ஒரு இடமாக ஆண்டவர் இந்த ஆலயத்தை ஆசீர்வதிக்கும்படியாகவும் ஆண்டவருடைய திரு சன்னிதானத்திலே நாம் மன்றாடுவோம். இந்த ஆலயத்தின் மூலமாக செய்யப்படுகிற எல்லாவித ஊழியங்களையும், தாங்கப்படுகிற ஊழியர்களையும் ஆண்டவர் தொடர்ந்து ஆசீர்வதித்து அதன் மூலமாக அநேக மக்கள் ஆண்டவரை அறிந்து கொள்ளத்தக்கதாக ஆண்டவர் வழிநடத்தும்படியாகவும் ஆண்டவருடைய திரு சமூகத்திலே நாம் வேண்டிக் கொள்வோம். மட்டுமா இந்த ஆலயத்தின் வளர்ச்சிக்காக பாடுபடுகிற ஒவ்வொருவருக்காகவும் ஆண்டவருக்கு நாம் நன்றிகளை ஏறெடுப்போம். நாம் ஒவ்வொருவரும் தொடர்ந்து இந்த ஆலயத்திற்காக ஜெபிக்கவும், இந்த ஆலயத்தின் வளர்ச்சியின் முன்னேற்ற பணிக்காக நம்மை அர்ப்பணித்துக் கொள்ளவும். ஆண்டவருடைய திரு சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்புக் கொடுப்போம். தொடர்ந்து திருச்சபைக்காகவும் கோவை திருமண்டலத்திற்காகவும் ஆண்டவருடைய திரு சமூகத்திலே நாம் மன்றாடுவோம். ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த உன்னதமான திருச்சபையானது அநேகருக்கு ஆசீர்வாதமான திருச்சபையாக, அநேகரை ஆண்டவருக்கு நேராக வழிநடத்துகிற திருச்சபையாக ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாகவும் ஆண்டவருடைய திரு சன்னிதானத்திலே நாம் வேண்டிக் கொள்வோம். நாம் வாழுகிற இந்திய நாட்டுக்காகவும் தமிழ்நாட்டிற்காகவும் ஆண்டவரிடத்திலே நாம் வேண்டிக் கொள்வோம். நம்மை ஆளுகிற மக்களுக்காகவும் ஆண்டவருடைய திரு சன்னிதானத்திலே நாம் வேண்டிக் கொண்டு தூய்மையான மனசாட்சியோடும் உண்மையோடும் மக்களை வழிநடத்த தெய்வீக பிரசனத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஆண்டவர் வழிநடத்தும்படியாக நாம் ஆண்டவருடைய திரு சன்னிதானத்திலே வேண்டிக் கொள்வோம். தொடர்ந்து கொரோனா வைரஸ் வியாதியின் மூலமாக பாதிக்கப்பட்ட மக்கள் ஒவ்வொருவருக்காகவும் இந்த வியாதியானது முழுமையாக நீக்கப்படவும், எல்லா மக்களும் இயல்பு நிலைக்கு திரும்பவும் ஆண்டவர் சீக்கிரமாக கிரியை செய்யும்படியாக நாம் ஆண்டவருடைய திரு சன்னிதானத்திலே நாம் வேண்டிக் கொள்வோம். எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று நம்மிடத்தில் கேட்டுக்கொண்ட ஒவ்வொருவருக்காகவும், நம்முடைய நண்பர்களுக்காகவும் உறவினர்களுக்காகவும் ஆண்டவருடைய திரு சன்னிதானத்திலே நாம் வேண்டிக் கொள்வோம். ஆண்டவர் தாமே அப்படிப்பட்ட மக்களுக்கு தேவையான சகல விதமான கிருபைகளையும் ஆசீர்வாதங்களையும் கொடுத்து மக்களை ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாகவும் ஆண்டவருடைய திரு சன்னிதானத்திலே நாம் மன்றாடுவோம். இப்போதும் இங்கே கூடியிருக்கிற நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும்
நம்முடைய எல்லாவித தேவைகளையும், நம்முடைய எல்லாவித மனபாரங்களையும் ஆண்டவருடைய திரு சன்னிதானத்திலே நாம் சொல்லுவோம். பாரத்தோடு வந்திருக்கிற நாம், வேதனையோடு வந்திருக்கிற நாம், கவலையோடு வந்திருக்கிற நாம், எல்லாவற்றையும் ஆண்டவருடைய திரு சன்னிதானத்தில் இறக்கி வைத்து, ஆண்டவரே, நீர் எங்களுடைய மனபாரங்களை அறிந்திருக்கிறேன். நீர் எங்களுடைய கண்ணீரை காண்கிற தேவன். உங்களுடைய திரு சன்னிதானத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் என்று சொல்லி ஆண்டவருடைய திரு சன்னிதானத்தில் ஒரு முறையாய் நம்மை நாமே தாழ்த்தி ஒப்புக் கொடுப்போம். ஜெபத்தை கேட்கிற ஆண்டவர், நம்முடைய ஜெபத்தை அங்கீகரிக்கிற ஆண்டவர், பாடுகளின் மத்தியிலும் துன்பங்களின் மத்தியிலும் நம்மோடு கூட பயணிக்கிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை உணர்ந்தவர்களாக நம்முடைய எல்லா காரியங்களையும் ஆண்டவருக்கு நேராக நாம் தெரியப்படுத்துவோம். மனுஷனை நம்புவதை பார்க்கிறோம், கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம் என்று நாம் அறிந்திருக்கிறார். இந்த வேளையில் தானே ஆண்டவரே உம்மை தேடி வந்திருக்கிறோம், உம்மை நாடி நாங்கள் வந்திருக்கிறோம். உம்முடைய திருப்பாதம் எங்களுக்கு போதும் என்று நாங்கள் வந்திருக்கிறோம் என்று சொல்லி ஆண்டவருடைய திரு சன்னிதானத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்புக் கொடுப்போம். குறிப்பாக நம்முடைய பிள்ளைகளுக்காகவும் பிள்ளைகளின் எதிர்காலத்திற்காகவும் ஆண்டவருடைய திரு சன்னிதானத்தில் நாம் வேண்டிக் கொள்வோம். தொடர்ந்து பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக, ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளாய் வாழ்வதற்கு ஆண்டவர் வழிநடத்தும்படியாகவும் ஆண்டவருடைய சொல்வதிலே நாம் வேண்டிக் கொள்வோம். இந்த வாரத்திலே தன்னுடைய பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் நினைவு கூறுகிற ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய திரு சமூகத்திலே நாம் நினைவு கூறுவோம். நாட்களை கூட்டிக் கொடுக்கிற ஆண்டவர் அந்த நாட்கள் அந்த பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமான நாட்களாக இருக்கும்படியாக ஆண்டவர் வழிநடத்தும்படியாகவும் ஆண்டவருடைய திரு சமூகத்திலே நாம் வேண்டிக் கொள்வோம். சற்று நேரம் ஆண்டவருடைய திரு சமூகத்திலே நாம் அமர்ந்திருந்து ஆண்டவருடைய திரு வார்த்தைகளை நாம் வாசிக்கின்ற பொழுதும் கேட்கின்ற பொழுதும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவோம். நாம் கேட்க போகின்ற வசனங்கள் நம்முடைய வாழ்வுக்கு ஆசீர்வாதமாகவும் ஆண்டவரோடு நெருங்கி வாழ்கிற வாழ்வாயை இருக்கவும் ஆண்டவர் ஆசீர்வதித்து தரும்படியாகவும் ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொள்வோம். நம்முடைய நன்றிகளை மன்றாட்டுகளை ஒன்றிணைத்து ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா, ஜெபத்தின் வாஞ்சை தந்தள்ளும் என்ற பாடலை யாவரும் ஜெப நிலையில் இருந்தபடியே நாம் பாடுவோம்.
Yeah.
மீண்டுமாக உம்முடைய திரு சமூகத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளில் உம்முடைய பாதப்படியிலே வந்து அநேக காரியங்களை நாங்கள் மனம் திறந்து உம்முடைய திருப்பாதத்திலே அர்ப்பணிக்க கிருபை தந்தீர். ஆமாண்டவரே, நீர் எங்களுடைய இருதயத்தை காண்கிற ஆண்டவராக இருக்கிறேன். எல்லா மனபாரங்களையும் ஆண்டவராக நீர் ஏற்றுக்கொண்டு ஏற்ற வேளையிலே நீர் எங்களை உயர்த்துவீர் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து உடைய திரு சமூகத்திலே நாங்கள் காத்திருக்கிறோம். நீர் எங்களை வழிநடத்தும் பலப்படுத்தும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அமர்வோம். இந்த நாளுக்கென்று வாசிக்க வேண்டிய வேத பகுதி அது எஸ்தரின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 1 முதல் 17 வசனங்களில் அடங்கிய ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்போம். எஸ்தர் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். அன்றைய தினம் அகாஸ்வேரு ராஜா யூதரின் சத்துருவாயிருந்த ஆமானின் வீட்டை ராஜாத்தியாகிய எஸ்தருக்கு கொடுத்தான். மொர்தெகாய் ராஜ சமூகத்தில் வந்தான். அவன் தனக்கு இன்ன உறவு என்று எஸ்தர் அறிவித்திருந்தாள். ராஜா ஆமானின் கையில் இருந்து வாங்கி போட்டு தம்முடைய மோதிரத்தை எடுத்து அதை மொர்தெகாய்க்கு கொடுத்தான். எஸ்தர் மொர்தெகாயை ஆமானின் அரண்மனைக்கு அதிகாரியாக வைத்தாள். பின்னும் எஸ்தர் ராஜ சமூகத்தில் பேசி அவன் பாதங்களில் விழுந்து அழுது, ஆகாகிய நானே ஆமானின் தீவினையையும் அவன் யூதருக்கு விரோதமாக செய்து யோசித்த யோசனையையும் பரிகரிக்க அவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினாள். அப்பொழுது ராஜா செங்கோலை எஸ்தருக்கு நீட்டினான். எஸ்தர் எழுந்திருந்து ராஜ சமூகத்தில் நின்று, ராஜாவுக்கு சித்தமாயிருந்து அவர் சமூகத்தில் எனக்கு கிருபை கிடைத்து ராஜ சமூகத்தில் நாம் சொல்லும் வார்த்தை சரி என்று காணப்பட்டு அவருடைய கண்களுக்கு நான் பிரியமாயிருந்தால் ராஜாவின் நாடுகளில் எல்லாம் இருக்கிற யூதரை அழிக்க வேண்டும் என்று அமெத்தாவின் குமாரனாகிய ஆமான் என்னும் ஆகாகியம் தீவினையாய் எழுதின கட்டளைகள் செல்லாமல் போக பண்ணும்படி எழுதி அனுப்பப்பட வேண்டும். என் ஜனத்தின் மேல் வரும் பொல்லாப்பை நான் எப்படி பார்க்க கூடும்? என் குலத்துக்கு வரும் அழிவை நான் எப்படி சகிக்க கூடும் என்றார். அப்பொழுது அகாஸ்வேரு ராஜாத்தியாகிய எஸ்தரையும் யூதனாகிய மொர்தெகாயையும் நோக்கி, இதோ ஆமானின் வீட்டை எஸ்தருக்கு கொடுத்தேன். அவர் யூதர் மேல் தன் கையை போட எத்தனித்தபடியினால் அவனை மரத்திலே தூக்கி போட்டார்கள். இப்போது உங்களுக்கு இஷ்டமானபடி நீங்கள் ராஜாவின் நாமத்தினால் யூதருக்காக எழுதி ராஜாவின் மோதிரத்தினால் முத்திரை போடுங்கள். ராஜாவின் பேரால் எழுதப்பட்டு ராஜாவின் மோதிரத்தினால் முத்திரை போடப்பட்டதை செல்லாமல் போக பண்ண ஒருவராலும் கூடாது என்றான். சீவான் மாதம் என்னும் 3ஆம் மாதம் 23ஆம் தேதி ஆகிய அக்காலத்திலே தானே ராஜாவின் சம்பிரதிகள் அழைக்கப்பட்டார்கள். மொர்தெகாய் கற்பித்தபடியெல்லாம் யூதருக்கும் இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் மட்டுமுள்ள 127 நாடுகளின் தேசாதிபதிகளுக்கும் அதிபதிகளுக்கும் அதிகாரிகளுக்கும் அந்தந்த நாட்டில் வழங்கும் அச்சரத்திலும் அந்தந்த ஜாதியார் பேசும் பாஷையிலும் யூதருக்கும் அவர்கள் அச்சரத்திலும் அவர்கள் பாஷையிலும் எழுதப்பட்டது. அந்த கட்டளைகள் அகாஸ்வேரு ராஜாவின் பேரால் எழுதப்பட்டு ராஜாவின் மோதிரத்தினால் முத்திரை போடப்பட்ட பின் குதிரைகள் மேலும் வேகமான வட்டல்கள் மேலும் கோவேறு கழுதைகள் மேலும் ஏறி போகிற அஞ்சக்காரர் கையில் அனுப்பப்பட்டது. அவைகளில் அகாஸ்வேரு ராஜாவுடைய எல்லா நாடுகளிலும் ஆதார் மாதம் என்கிற 12ஆம் மாதம் 13ஆம் தேதி ஆகிய அந்த ஒரே நாளிலே அந்த பட்டணத்தில் இருக்கிற யூதர் ஒன்றாய் சேர்ந்து தங்கள் பிராணனை காப்பாற்றவும் தங்களை விரோதிக்கும் சத்துருக்களாகிய ஜனத்தாரும் தேசத்தாருமான எல்லாரையும் அவர்கள் குழந்தைகளையும் பெண்களையும் அழித்துக் கொண்டு நிர்மூலமாக்கவும் அவர்கள் உடைமைகளை கொள்ளையிடவும்
ராஜா யூதருக்கு கட்டளையிட்டார் என்று எழுதியிருந்தது. யூதர் தங்கள் பயனருக்கு சரிக்கு சரி கட்டுப்படி நியமித்த அன்றைய தினத்தில் ஆயத்தமாயிருக்க வேண்டும் என்று அந்தந்த நாட்டில் உள்ள சகல ஜனங்களுக்கும் கூறப்படுகிறதற்காக கொடுக்கப்பட்ட கட்டளையின் நகல் இதுவே. இது ஒவ்வொரு நாட்டிலும் பிரசித்தம் காணப்பட்டது. அப்படியே வேகமான மட்டங்கள் மேலும் கோவேறு கழுதைகள் மேலும் ஏறின அஞ்சற்காரர் ராஜாவின் வார்த்தையினாலே ஏவப்பட்டு தீவிரத்தோடு புறப்பட்டு போனார்கள். அந்த கட்டளை சூசான் அரண்மனையில் கொடுக்கப்பட்டது. அப்பொழுது மொர்தெகாய் இளநீலமும் வெள்ளையுமான ராஜவஸ்திரமும் பெரிய பொன்முடியும் பட்டும் இரத்தாம்பரமும் அணிந்தவனாய் ராஜாவினிடத்திலிருந்து புறப்பட்டார். சூசான் நகரம் ஆர்ப்பரித்து மகிழ்ந்திருந்தது. இவ்விதமாய் யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாயிற்று. ராஜாவின் வார்த்தையும் அவருடைய கட்டளையும் போய் சேர்ந்த எல்லா நாடுகளிலும் எல்லா பட்டணங்களிலும் யூதருக்குள்ளே அது மகிழ்ச்சியும் களிப்பும் விருந்துண்டு கொண்டாடும் நல்ல நாளுமாய் இருந்தது. யூதருக்கு பயப்படுகிற பயம் தேசத்து ஜனங்களை பிடித்ததினால் அவர்களில் அநேகர் யூத மார்க்கத்தில் அமைந்தார்கள் என்பது குறிக்கப்பட்ட வேத பகுதியை வாசித்து முடிந்தது. தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சபையாருக்கு அறிவிக்க வேண்டிய ஒரு சில அறிவிப்புகள். திருமண அறிவிப்பு. தென்னிந்திய திருச்சபை கோவை திருமண்டலம் போத்தனூர் CSI ஐக்கிய ஆலயத்தை சார்ந்து திரு டி மிகாவேல் என்பவரின் குமாரத்தி செல்வி எம் ஜெமிமா ஃபெல்சியா என்பவரும், தென்னிந்திய திருச்சபை தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலம் கிருபாபுரம் பொது சேரத்தை சார்ந்து திரு ராமச்சந்திரன் என்பவரின் குமாரன் செல்வன் ஆர் யோசேப் முத்துராஜ் என்பவரும் திருமணம் செய்து கொள்ள போகிறார்கள் என்று உங்களுக்கு அறிவிக்கிறேன். இது இவர்களுக்கு 3ஆம் அறிக்கை. தென்னிந்திய திருச்சபை கோவை திருமண்டலம் போத்தனூர் CSI ஐக்கிய ஆலயத்தை சார்ந்து காலம் சென்ற கே ஞானமுத்து என்பவரின் குமாரத்தி செல்வி ஜி கிறிஸ்டினா ஜெனிஃபர் என்பவரும், சிங்காநல்லூர் CSI கிறிஸ்துநாதர் ஆலய பொது சேரத்தை சார்ந்து திரு ஆர் செல்லதுரை என்பவரின் குமாரன் செல்வன் சி அஸ்வின் என்பவரும் திருமணம் செய்து கொள்ள போகிறார்கள் என்று உங்களுக்கு அறிவிக்கிறேன். இது இவர்களுக்கு 1ஆம் அறிக்கை. அறிக்கை வாசித்த இவர்களை இந்த திருமணத்தில் இணைக்கக்கூடாதபடி நியாயமான காரணமாவது தடையாவது உண்டென்று உங்களில் யாராவது அறிந்திருந்தால் அதை சபையின் குருவானவருக்கு எழுத்து மூலம் தெரிவிக்க வேண்டும். நாம் இருந்த வண்ணமாக தலைகளை தாழ்த்தி முதல் முறையாக அறிக்கை வாசித்து இந்த பிள்ளைகளுக்காக நாம் ஆண்டுடைய திரு சமூகத்திலே வேண்டிக் கொள்வோம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, குடும்பத்தை கட்டுகிற ஆண்டவராகினீர், இப்போதும் கிறிஸ்டினா ஜெனிஃபர் அஸ்வின் ஆகிய 2 பேரையும் ஒரு குடும்பமாக இணைப்பதற்கு நீர் சித்தம் கொண்டு இந்த நாளிலே முதல் அறிக்கை வாசிக்க நீர் கிருபை தந்திருக்கிறேன். உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். ஆமாண்டவரே, ஏற்ற வேளையிலே இந்த அருமையான பிள்ளைகள் ஒரு குடும்பமாக இணைக்கப்படவும் அதன் மூலமாக ஒரு சிறந்த கிறிஸ்தவ குடும்பம் கட்டப்படவும் நீர் வழி நடத்த வேண்டுமாமத்திலே கொண்டாடுகிறோம். திருமணத்திற்காக செய்யப்படுகிற எல்லா ஆயத்தங்களையும் ஆண்டவராக நீர் ஆசீர்வதித்து தொடர்ந்து உங்களுடைய பிள்ளைகளாய் வழி நடத்த வேண்டுமாய் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். சபையாருக்கு அறிவிக்க வேண்டிய ஒரு சில அறிவிப்புகள். கடந்த வார காணிக்கை 39,920 ரூபாய் கடந்த வாரத்தில் நாம் காணிக்கையாக படைத்திருக்கின்றோம். ஏற்கனவே உங்களுக்கு அறிவித்தபடி நம்முடைய திருச்சபையில் இருக்கின்ற எல்லா சீனியர் சிட்டிசனுக்கு கடந்த வாரத்தில் சீனியர் சிட்டிசன் கிஃப்ட்ஸ் எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் உங்களுடைய பெயர்களை கொடுத்து யாருக்காவது கிடைக்கவில்லை என்று சொன்னால் பொருளாளரை சந்திக்கும்படியாகவும் நான் உங்களுடைய அன்போடு கூட கேட்டுக்கொள்கின்றேன். இந்த அடுத்த வாரத்திலிருந்து அட்வென்ட் ஞாயிறு கிறிஸ்துமஸ் காலங்களை நாம் ஆரம்பிக்க இருக்கின்றோம். இந்த ஆண்டு கிறிஸ்துமஸ் காலங்களை நாம் வழக்கமாக கொண்டாடுகின்ற
கொண்டாட்டங்களால் நாம் கொண்டாட முடியாது. இருந்தாலும் ஆண்டவரின் பிறப்பை நாம் மகிழ்ச்சியோடு நினைவு கூற வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஒவ்வொரு நாளும் மாலை 7 மணிக்கு ஆன்லைனிலே நம்முடைய திருச்சபையின் சார்பாக ஒரு ப்ரோக்ராம் நாம் நடத்த இருக்கின்றோம். அந்த ப்ரோக்ராமிலே ஒவ்வொரு குடும்பமாக அல்லது தனிப்பட்ட நபராக நண்பர்களாக சேர்ந்து 3 நிமிடங்களுக்கு மிகாமல் ஒரு பாடலை நீங்கள் பாடி அதை வீடியோ செய்து எங்களுக்கு நீங்கள் அனுப்புவீர்களானால் அந்த பாடலை ஆன்லைன் ப்ரோக்ராமிலே நம்முடைய சிஎஸ்ஐ யூனியன் சர்ச் போத்தனூர் என்று சொல்லப்படுகிற அந்த முகநூலிலே ஒவ்வொரு நாளும் மாலை 7 மணிக்கு அது ஒரு ஒளிபரப்பப்படும். அதற்கான விண்ணப்ப பாடங்கள் என்னிடத்தில் இருக்கிறது. அந்த ஆன்லைனில் நீங்கள் பாட விரும்புகிறவர்கள் இந்த ஆராதனை முடித்தவுடன் என்னை சந்தித்து அந்த ஃபார்மை ஃபில்அப் செய்து கொடுப்பீர்கள் என்று சொன்னால் அதை நாம் செயல்படுத்துவதற்கு வசதியாக இருக்கும். அதற்கான கடைசி நாள் நவம்பர் 28ஆம் தேதி மாலை 5 மணிக்குள்ளாக உங்களுடைய பாடல்களை நீங்கள் பாடி அதை ரெக்கார்ட் செய்து என்னிடத்தில் கொடுக்க வேண்டும். முதல் பெயர் கொடுக்கிறவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இதை குறித்து அதிகமாக அறிய விரும்புகிறவர்கள் ஆராதனை முடிந்தவுடன் நீங்கள் என்னை அணுகும்படியாகவும் உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கின்றேன். சபையாருக்கு ஒரு சில வேண்டுகோளை நான் வைக்க இருக்கின்றேன். இந்த வருடம் கேரல் ரவுண்ட்ஸ் என்பது முடியாத ஒரு காரியமாக இருக்கிறது. எல்லாருடைய இல்லங்களையும் சந்தித்து பிறப்பின் நற்செய்தியை பாடல் வழியாக சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை. அதன் மூலமாக கிடைக்கப்பெறுகிற காணிக்கைகளை திருச்சபையின் வளர்ச்சிக்கு நாம் பயன்படுத்திக் கொண்டு வருகிறோம். இந்த வருடத்திலே நம்முடைய ஆலயத்திலே பயன்படுத்துவதற்கான ஷேர்ஸ் நீங்கள் வெளியிலே பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அது மிகவும் மோசமான நிலைமையில் இருக்கிறது. அநேக ஆண்டுகளுக்கு முன்பதாக அந்த சேர் வாங்கப்பட்டு அது மிகவும் மோசமான நிலையில் இருப்பதனாலே இந்த வருடம் இந்த கிறிஸ்துமஸ் காலங்களிலே திருச்சபை மக்கள் ஒவ்வொரு குடும்பமும் குறைந்தது 4 சேர்களை நீங்கள் வாங்கி ஆலயத்திற்கு கொடுக்கும்படியாக உங்களை அப்போது கூட கேட்டுக்கொள்கின்றோம். பொதுவாக நம்முடைய ஆலயத்தில் அநேக வெகுமதிகளை நாம் பெற்றுக்கொள்கிறோம். கிறிஸ்துமஸ் காலங்களிலே ஃபேமிலி கிஃப்ட் என்று சொல்லி கிஃப்ட் பெறுகிறோம். சீனியர் சிட்டிசன் கிஃப்ட் என்று கிஃப்ட் பெறுகிறோம். பல ஐக்கிய உணவுகளிலே நாம் பங்கு கொள்கிறோம். ஆனால் ஆலயத்திற்கு நாம் என்ன செய்கிறோம் என்பதையும் நாம் சிந்திக்க வேண்டியவர்களாக நாம் அழைக்கப்படுகின்றோம். ஆலயத்திற்கு தேவைகளை ஆலயத்தின் அங்கத்தினர்களாக நாம் தான் அதை ஈடு செய்ய வேண்டும். எனவே இந்த காரியத்தை நீங்கள் மனதில் வைத்து ஒவ்வொரு குடும்பமும் குறைந்தது 4 சேர்ஸ், அதாவது அதன் விலை, ஒரு சேரின் விலை 560 ரூபாய். ஒரே மாதிரி சேர் நாம் வாங்க வேண்டும். எனவே ஒரு சேருடைய விலை 560 ரூபாய். குறைந்தது 4 சேராவது நீங்கள் வாங்கி கொடுப்பீர்கள் என்று சொன்னால் வருகின்ற புது வருடத்தில் நாம் அதை பயன்படுத்துவதற்கு ஏதுவாக இருக்கும். எனவே திருச்சபை மக்கள் இதை கவனத்தில் கொள்ளவும் இதற்காக நீங்கள் ஜெபிக்கவும் கொடுக்கவும் நான் உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, நம்முடைய ஆலயத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் இப்பொழுது இது ஒரு புது பொலிவுடன் நாம் பார்க்கின்றோம். அநேக ஆண்டுகளுக்கு பிறகு இந்த ஆலயத்தின் உட்பகுதி முழுவதுமாக வர்ணம் பூசப்பட்டு பராமரிப்பு செய்யப்பட்டு இப்பொழுது புது பொலிவுடன் இருக்கிறது. ஆனால் இன்னொரு காரியத்தையும் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். இந்த ஆலயம் 100 ஆண்டுகளை கடந்த ஒரு பழமையான ஒரு ஆலயம். இந்த ஆலயத்தை
பராமரிக்கின்ற பொழுது ஒரு பெரிய பயம் இருந்தது. எந்த நேரத்தில் எது இடிந்து விழுகும் என்று சொல்லி தெரியாத ஒரு நிலை இருந்தாலும் இதை கஷ்டப்பட்டு எப்படியோ ஒரு அளவுக்கு நாங்கள் புதுப்பித்திருக்கிறோம். ஆனால் பல இடங்களிலே இது மழை பெய்கின்ற பொழுது அங்கே விழுகின்றது. ஆற்றிலே ஒரு பகுதியிலே ஒரு பெரிய லீக், இது பெரிய ஒரு காரியமாக இருக்கிறது. எனவே இந்த ஆலயத்தை இதே இடத்துல நாம் புது பொலிவுடன் இதை புதுப்பிக்கும்படியாக நாம் யோசிக்கின்றோம். எனவே உங்களுடைய ஆலோசனைகளை நீங்கள் சொல்லலாம். இந்த ஆலயத்தை நாம் பராமரித்து புதிய நிலைமையிலே எல்லாரும் உள்ளே அமர்ந்திருந்து ஆராதிக்கக்கூடிய ஒரு பெரிய இடமாக இதை மாற்றி அமைக்க வேண்டும். இது ஒரு பழமையான ஆலயம், எந்த நேரத்தில் என்ன ஆகும் என்று நாம் நினைக்கக்கூடாத ஒரு நிலைமையிலே நாம் இருக்கின்றோம். எனவே திருச்சபை மக்கள் நீங்கள் இதை கவனத்தில் கொள்ள வேண்டும், இதற்காக ஜெபிக்க வேண்டும். உங்களுடைய ஆலோசனைகளை நீங்கள் என்னோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாகவும் உங்களுடைய அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். மீண்டுமாக நாம் யாவரும் அமர்ந்தபடியே பாமாலைகளிலே 311வது பாமாலையை நாம் பாடுவோம். பாமாலை 311 சிலுவை சுமந்தோனாக இயேசு உம்மை பற்றுவேன் என்ற பாடலை நாம் பாடுவோம்.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். அன்பானவர்களே, இந்த நாளிலும் மீண்டுமாக உங்களோடு இந்த ஆராதனையிலே கலந்து கொள்ளவும், ஆண்டவருடைய திருவார்த்தைகளை நாம் இணைந்து தியானிக்கவும், ஆண்டவர் பாராட்டின மேலான உன்னதமான கிருபைகளுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளும் இந்த ஆராதனையும் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்க ஆண்டவர் கிருபை செய்வாராக. இந்த நாளிலும் தென்னிந்திய திருச்சபையிலே ஒரு முக்கியமான காரியத்தை நாம் மீண்டும் ஞாபகப்படுத்திக் கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம். கடவுளுடைய ராஜ்யம் இந்த உலகத்திலே நிலைத்திருக்கவும், கடவுளுடைய இறையரசை இந்த உலகத்திலே நாம் நிலைநிறுத்தவும் வேண்டும் என்று சொன்னால், துன்பத்தை ஏற்றுக்கொள்ளுகிற மக்களாய் இந்த உலகத்திலே நீங்களும் நானும் வாழ வேண்டும். அப்படி இருக்கின்ற பொழுதுதான் இறையரசு, கடவுளுடைய ராஜ்யம் இந்த உலகத்திலே நிலைத்திருக்கும் என்பதை நாம் உணர்ந்து, இந்த நாளிலே தென்னிந்திய திருச்சபை நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு தலைப்பு, இறை ஆளுகைக்காக துன்பத்தை ஏற்றுக்கொள்ளுதல். இறை ஆளுகைக்காக துன்பத்தை ஏற்றுக்கொள்ளுதல், டேக்கிங் ரிஸ்க் ஃபார் த ரிலிஜன் ஆஃப் காட் என்று ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிறது. கடவுளுடைய ராஜ்யம் இந்த உலகத்தில் பரவ வேண்டும் என்று சொன்னால், துன்பத்தை அனுபவிக்கிற பிள்ளைகளாக நாம் செயல்பட வேண்டும். இன்றைக்கு இந்திய நாட்டிலே நாம் பார்க்கின்ற பொழுது அநேக ஆலயங்கள் இடிக்கப்படுகின்றன, அநேக மிஷனரிகள் அடிக்கப்படுகிறார்கள், துன்புறுத்தப்படுகிறார்கள். அவைகளின் மத்தியிலே தான் இன்றைக்கு கிறிஸ்தவம் இன்றைக்கு நிலை நிறுத்தப்பட்டிருக்கிறது. ஒருவேளை ஆண்டுடைய போதனையில நாம் பார்க்கின்ற பொழுது, அவர் இறையரசை குறித்து அதிகமாக அவருடைய போதனையை இந்த உலகத்திலே வாழ்ந்தபோது அவர் செய்திருக்கின்றார். அவருடைய முதல் பிரசங்கமே என்னதான்? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்தது. எனவே பரலோக ராஜ்யம், இறையரசு என்பது ஆண்டவரால் ஏற்படுத்தப்பட்ட ஒன்று. அந்த ஆளுகை, கடவுளுடைய ஆளுகை இந்த உலகத்திலே இருக்க வேண்டும் என்பதும் ஆண்டவரின் நோக்கமாக இருக்கிறது. ஒருவேளை அவருடைய திருப்பணியிலே பல குறைவுகளை அவர் நிறைவாக்குகிறவராக இந்த உலகத்திலே அவருடைய திருப்பணிகளை நாம் நற்செய்தி நூல்களிலே வாசிக்கின்ற பொழுது நாம் பார்க்கலாம். எங்கெல்லாம் குறைவு காணப்பட்டதோ அங்கெல்லாம் நிறைவாக்குகின்ற ஒரு திருப்பணி, எங்கெல்லாம் வியாதியினாலே மக்கள் கஷ்டப்படுகிறார்களோ அந்த இடத்திலே சுகம் கொடுக்கிற ஒரு திருப்பணி. ஆனால் அப்படி திருப்பணி செய்த ஆண்டவருக்கு என்ன கிடைத்தது? சிலுவை. அவர் வேறு தவறான காரியம் எதுவும் செய்து விடுவதில்லை. அவர் எல்லா மக்களுக்கும் நலமான காரியங்களை தான் அவர் செய்தார். ஆனால் கடைசியிலே பார்க்கின்ற பொழுது அவர் துன்பத்தின் நடுவே சிலுவையை சுமந்தவராக அவர் அங்கே இருந்தார் என்பதை நாம் வேதத்திலே நாம் வாசிக்கின்றோம். ஒருவேளை இன்றைக்கு கிறிஸ்தவம், இறையரசு இந்த உலகத்தில் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால், கடவுளால் அழைக்கப்பட்ட
விசுவாசிகள் என்று அழைக்கப்படுகின்ற இந்த கூட்டம் துன்பத்தை சகித்தே ஆக வேண்டும் என்பதை நாம் ஞாபகப்படுத்திக் கொள்ளத்தக்கதாக நாம் அழைக்கப்படுகின்றோம். ஸ்டுவர்ட் மில் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு மனிதன், அவர் பிரெஞ்சு புரட்சி நூல் என்று ஒரு நூலை எழுத வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய அலுவலகத்திலே அநேக ஆதாரங்களை திரட்டி வைத்திருந்தார். அநேக ஆதாரங்கள் பிரெஞ்சு நாட்டிலே ஏற்பட்ட அந்த புரட்சியை ஒரு நூலாக வெளியிட வேண்டும் என்று சொல்லி அநேக ஆதாரங்களை திரட்டி வைத்தார். ஆனால் அவருடைய வீட்டிலே பணி செய்கின்ற அந்த பணிப்பெண் ஒரு நாள் இவைகளெல்லாம் குப்பை என்று எண்ணி அவைகள் எல்லாவற்றையும் எடுத்து வெளியிலே போட்டு நெருப்பு வைத்து கொளுத்தி விட்டார். ஸ்டுவர்ட் மில் என்று சொல்லக்கூடிய அந்த மனிதன் நொந்து போனார். அநேக ஆதாரங்களை பல இடங்களிலே அலைந்து திரிந்து சேர்த்து வைத்த அந்த ஆதாரங்கள் அங்கே தீயிடப்பட்டது. ஆனால் அவர் மனம் தளரவில்லை. தொடர்ந்து இன்னும் பல இடங்களிலே சென்று அநேக ஆதாரங்களை அவர் எடுத்து அங்கே பிரான்ஸ் நாட்டிலே ஏற்பட்ட அந்த புரட்சியை ஒரு நூலாக வெளியிட்டார். ஒருவேளை துன்பங்கள் வருகின்ற பொழுது, பாடுகள் வருகின்ற பொழுது நாம் சோர்ந்து போகாமல் செயலாற்றுகின்ற பொழுது கடவுளுடைய ராஜ்யத்தை இந்த உலகத்திலே நாம் நிலைநிறுத்த முடியும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ளத்தக்கதாக நாம் அழைக்கப்படுகின்றார். இந்த நாளின் சிந்தனைக்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற வேத பகுதிகள் நாம் வாசிக்க கேட்ட எஸ்தர் 8ஆம் அதிகாரம் 1 முதல் 17 வசனங்கள், சங்கீதம் 12, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 25 முதல் 30 வசனங்கள், மத்தேயு 10ஆம் அதிகாரம் 37 42 வசனங்கள். இந்த பகுதிகளை எல்லாம் நாம் ஆராய்ந்து படித்து பார்க்கின்ற பொழுது அங்கே எப்படி துன்பத்தின் மத்தியிலே ஆண்டவருக்காக இந்த பிள்ளைகள் பணி செய்தார்கள், எப்படி துன்பத்தை தங்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் சந்தித்தார்கள் என்று சொல்லி இந்த பகுதிகள் அங்கே மிக தெளிவாக சொல்லுகிற ஒரு காரியத்தை அந்த பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். குறிப்பாக இந்த நாளிலே நாம் வாசிக்க கேட்ட அந்த எஸ்தர் புஸ்தகத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது அங்கே எஸ்தர் இறையரசின் ஆளுகைக்காக துன்பத்தை தைரியத்தோடு எதிர்நோக்குகின்ற ஒரு பெண்மணியாக அங்கே செயல்பட்டதை அந்த அதிகாரத்திலே நாம் பார்க்கின்றோம். இன்றைக்கு பல சமயங்களிலே துன்பங்கள் வருகின்ற பொழுது, ஊழியத்தின் நிமித்தமாக துன்பங்கள் வருகின்ற பொழுது அவைகளை விட்டு விலகி செல்லுகின்ற, துன்பத்தை ஏற்க நினைக்காத ஊழியக்காரர்கள் ஊழியங்களை செய்வதை நாம் அந்த உலகத்திலே நாம் பார்க்கின்றோம். ஆனால் இங்கே எஸ்தருடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற பொழுது 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் முதல் 7ஆம் வசனம் வரை நாம் வாசித்து பார்க்கின்ற பொழுது அங்கே நாம் வாசிக்கின்ற காரியம் என்ன என்று அங்கே பார்க்கின்ற பொழுது, யூதர்களை அழிக்க துடித்த ஆமானை எஸ்தர் துணிவுடன் செயல்பட்டு அங்கே அழிக்கின்ற ஒரு நிகழ்வு. அப்படி அழித்தாலும் இந்த ஆமானால் ஒரு சர்க்குலர் விண்ணப்பம் அந்த நாடெங்கும் அனுப்பப்படுகிறது. அந்த விண்ணப்பத்தில் அந்த நாட்டில் இருக்கிற எல்லா யூதர்களும் அழிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு சட்டம் அங்கே எழுதப்பட்டிருந்த ஒரு காரியம். அதை தான் அந்த பகுதியில் நாம் வாசிக்கலாம். அந்த ஆமான் அழிந்து போகிறார். ஆனால் அவன் எழுதின அந்த விண்ணப்பம் எந்த நேரத்திலும் அந்த நாட்டிலே வாழுகிற யூதர்களுக்கு ஆபத்தாய்
இருந்தது. இந்த நிலையிலே தான் எஸ்தர் மீண்டும் அங்கே ராஜாவை அணுகுகிறாள், அழுது மன்றாடுகிறாள். ராஜாவின் தயவை அவள் பெற்றுக்கொண்டு அங்கே ராஜாவின் இடத்திலிருந்து ஒரு உத்தரவை பெறுகிறார். அந்த உத்தரவு என்ன சொன்னால், ஆமானால் எழுதப்பட்ட அந்த விண்ணப்பம் இனி செல்லாது என்று எழுதி அந்த நாடு முழுவதுமாக அந்த விண்ணப்பம் ராஜாவால் அனுப்பப்படுகிறது. அதன் மூலமாக அங்கே வாழ்ந்த யூதருக்கு ஒரு பெரிய விடுதலை, ஒரு பெரிய மகிழ்ச்சி அங்கே காணப்படுகிறது என்பதை அந்த பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். இந்த பகுதியிலே நாம் தெரிந்து கொள்ளுகிற ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்ன என்று பார்க்கின்ற பொழுது, எஸ்தர் துன்பத்தை கண்டு பயப்படாமல் தைரியத்துடன் அங்கே போராடினதினாலே அங்கே யூதருடைய வாழ்க்கையில ஒரு விடுதலை அங்கே காணப்பட்டது என்பதை அந்த பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். அந்த எஸ்தர் 8ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நாம் வாசித்து பார்க்கிற பொழுது அங்கே நாம் எப்படியாக வாசிக்கிறோம், ராஜாவின் வார்த்தையும் அவனுடைய கட்டளையும் போய் சேர்ந்த எல்லா நாடுகளிலும் எல்லா பட்டணங்களிலும் யூதருக்குள்ளே அது மகிழ்ச்சியும் களிப்பும் விருந்துண்டு கொண்டாடும் நல்ல நாளுமாக இருந்தது. விளைந்த யூதர்கள் எல்லாம் பயந்து கொண்டிருந்தார்கள். ஆமான் அழிந்து போனார், ஆனால் அவன் எழுதின அந்த சட்டம் இன்னும் உயிரோடு இருக்கிறது. எப்பொழுது நாம் அழிக்கப்படுவோம் என்று பயந்து கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் இந்த எஸ்தர் தைரியத்தோடு கூட அங்கே முன்னின்று அங்கே ஒரு பெரிய காரியத்தை அங்கே செய்தார். யூதருக்கு பயப்படுகிற பயம் தேசத்து ஜனங்களை பிடித்ததனால் அவர்களில் அநேக யூத மார்க்கத்தில் அமைந்தார்கள். யூதரை கொள்ள வேண்டும் என்று விரும்பி செயல்பட்டவர்கள் அங்கே யூத மார்க்கத்தில் இணைந்து அங்கே ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டதை அந்த பகுதியிலே நாம் பார்க்கிறோம். ஒருவேளை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கூட கிறிஸ்தவன் என்று சொன்னால் இன்றைக்கு என்ன வாழ்க்கையிலே பல சலுகைகள் நாம் இழக்க வேண்டியது இருக்கிறது. அதற்காக பயந்து நாம் பல நிலைகளிலே நாம் கிறிஸ்தவன் என்று அறிக்கை இடுவதற்கே நாம் பயந்து கொள்கிறோம். ஆனால் இங்கே எஸ்தருடைய வாழ்க்கையில ஒரு தைரியம், ராஜாவிடத்திலே போய் அழுது மன்றாடி அங்கே ஒரு விடுதலையை பெற்றுக் கொள்ளுகிற ஒரு காரியத்தை அந்த பகுதியிலே நாம் வாசிக்கலாம். மத்தேயு 14ஆம் அதிகாரத்தில் இன்னொரு காரியத்தை கூட நாம் வாசிக்கலாம். இயேசு அங்கே கடல் மீது நடந்து வருகிற ஒரு காரியம், அதை பார்த்த பேதுரு அவரும் விருப்பப்படுறார், நாம் கடல் மீது நடந்து போக வேண்டும் என்று சொல்லி நடக்க ஆரம்பிக்கிறாரே. அவருடைய வாழ்க்கையில் என்ன இல்லை, பயம், தைரியம் இல்லை. பயந்து போனவனாக அவன் செயல்பட்டதுனால அவன் தொடர்ந்து கடல் மீது நடக்க முடியாதவனாக அங்கே அமிழ்ந்து போகிறார். இவ்வளவு இருக்கிறபடி வாழ்க்கையில இறை ஆளுமை, இறையரசு இந்த உலகத்தில் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னார். நீங்களும் நானும் தைரியத்தோடு ஆண்டவருக்கு என்று இந்த உலகத்திலே வாழும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் நினைவுபடுத்திக் கொள்ளத்தக்கதாக நாம் அழைக்கப்படுகிறோம். இரண்டாவது காரியம், தியாகத்தோடு இறையரசுக்காக நாம் போராட வேண்டும். முதலாவது தைரியத்தோடு நாம் போராட வேண்டும். இரண்டாவது தியாகம். தியாகம் என்று சொன்னால் கமிட்மெண்ட். இன்றைக்கு நான் எந்த வேலை செய்தாலும் சரி அதில் என்ன வேணும், ஒரு தியாக உணர்வு வேண்டும். பல சமயத்தில் நாம் பாடுறோம், பிறர் வாழ வேண்டும் எனில் நான் சாக வேண்டும். அது பாடலை பாடலாமா?
வாழ வேண்டும் என, இந்த உலகத்திலே இறையரசு கடவுளுடைய ராஜ்யம் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்மை நாமே தியாகம் செய்ய வேண்டியவர்களாக நாம் அழைக்கப்படுகிறோம். பல சமயத்தில் இந்த காரியங்களிலே நாம் அதிகமாக பின்வாங்கிதான் இருக்கு. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த சிந்தனைக்கான இன்னொரு வேத பகுதி பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம். அந்த பகுதியிலே நாம் படித்து பார்க்கின்ற பொழுது பவுல் அங்கே ஊழியத்திற்காக கடந்து செல்லுகின்றார். அவருடைய வாழ்க்கையில அவர் அதிகமாக ஒரு சமயத்தில் வியாதிப்படுகின்றார். வியாதிப்படுகின்ற பொழுது அந்த பிலிப்பு பட்டணத்தில் இருக்கின்ற சபை மக்கள் அந்த பவுலுக்கு உதவியாக ஒரு மனிதனை தெரிந்து கொள்கின்றார்கள். அவர் பெயர் எப்பாப்பிராத்து. எப்பாப்பிராத்து என்று அழைக்கப்படுகின்ற ஒரு மனிதன். அந்த மனிதன் பவுலுக்கு உதவி செய்யும்படியாக அழைக்கப்படுகின்றார். அவருடைய வாழ்வை பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அவரும் மிகவும் பலவீனம் உள்ளவராக, வியாதிப்பட்டவராக அவர் இருந்த போதிலும் தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த பணியை எதற்காக இந்த எப்பாப்பிராத்து அழைக்கப்பட்டாரோ அந்த பணியை செய்வதில் அவர் தன்னை முழுமையாக தியாகம் செய்தார் என்று சொல்லி அந்த பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை நாம் வாசித்து பார்க்கிற பொழுது அங்கே நாம் வாசிக்கிறோம், ஏனெனில் நீங்கள் எனக்கு செய்ய வேண்டிய ஊழியத்திலே உங்கள் குறைவை நிறைவாக்கும்படி அவன் தன் பிராணனையும் எண்ணாமல் கிறிஸ்துவின் ஊழியத்தின் நிமித்தம் மரணத்திற்கு சமீபமாயிருந்தான். எப்பாப்பிராத்து அவன் தன்னுடைய உயிரையும் எண்ணாமல் அவன் ஊழியத்திலே எனக்கு உதவியா இருக்கும்படி அவன் மரண தருவாயில் இருந்த போதிலும் அவன் ஊழியத்தை செய்தான் என்று சொல்லி அந்த பகுதியில நாம் வாசிக்கிறோம். ஒருவேளை இன்றைக்கு இதுதான் இன்றைக்கு இந்திய நாட்டிலே நடைபெறுகிறது. அநேக இடங்களிலே மிஷனரிகள் அடிக்கப்படுகிறார்கள், ஆலயங்கள் நொறுக்கப்படுகிறது. தியாகத்தோடு அழைக்கப்பட்ட அழைப்பிலே அவர்கள் உறுதியாய் நிலைத்திருந்து ஆண்டுடைய ராஜ்யத்தை இந்த உலகத்தில் எப்படியாவது நிலைநாட்ட வேண்டும் என்று சொல்லி அவர்கள் தங்களை அர்ப்பணிக்கின்ற ஒரு காரியத்தை அந்த இடத்துல நாம் பார்க்கின்றோம். இன்றைக்கு காட்டவர் நம்மையும் அப்படித்தான் அழைக்கின்றார். விசுவாசிகளாகிய நாம் இந்த உலகத்தில் இறையரசு கடவுளுடைய ஆட்சி நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் ஒவ்வொருவரும் நம்மை தியாகம் செய்ய வேண்டும். அதை தான் இந்த பகுதியில் மிக தெளிவாக அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே வெளிப்படுத்துகின்றார். தன்னுடைய உயிரை கூட அவர் பொருட்டாக எண்ணாமல் தன்னை அர்ப்பணம் செய்கின்ற ஒரு நிலைமை. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில பாடுகள் வருகின்ற பொழுது, துன்பங்கள் வருகின்ற பொழுது நாம் பின்வாங்கி போகின்றோம். ஊழியத்தின் நிமித்தமாக பிறர் நம்மை அவமானப்படுத்துகின்ற பொழுது, பிறர் நம்மை துன்பப்படுத்துகின்ற பொழுது நம்ம யோசிக்கிறோம், நமக்கு எதற்கு இப்படிப்பட்டதான பாடு, எதற்கு இப்படிப்பட்டதான துன்பம் என்று சொல்லி பின்வாங்கி போகின்ற நிலைமையில இருக்கின்ற பொழுது கடவுளுடைய ராஜ்யத்தை நாம் இந்த உலகத்தில் நிலைநாட்ட முடியாது. அன்னை தெரேசாவை குறித்து நாம் அதிகமாக அறிந்திருக்கின்றோம். அவருடைய புத்தகத்தை வாசிக்கின்ற பொழுது அவருடைய இளம் வயது, அவருடைய செல்வங்கள் எல்லாவற்றையும் தியாகம் செய்து ஆண்டவருடைய ராஜ்யத்திற்காக அவர்கள் தங்களை அர்ப்பணித்துக் கொண்டார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? ஆண்டவருக்கு என்று நாம் எதை கொடுக்கிறோம், எதை செய்கிறோம்? பல சமயங்களில் நாம் எதிர்பார்ப்பது என்ன தெரியுமா? ஆண்டவரிடத்திலிருந்து எனக்கு ஆசீர்வாதம் வேணும், ஆண்டவரிடத்திலிருந்து எனக்கு வேணும். ஆனா நான் ஆண்டவருக்கு என்ன செய்கிறேன் என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. கடந்த
5 ஆண்டுகளிலே நான் இந்த ஆலயத்தில் ஒரு காரியத்தை அதிகமாக நான் கூர்ந்து கவனித்தேன். இந்த அறுவடை திருநாளிலே, ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவலில் எல்லாரும் ஒரு தசமமாக கவர் என்று ஒன்று கொடுக்குறோம். இந்த கவரில் நம்ம சொல்கிறோம், யாருடைய பேரும் அதில் எழுதப்படுறதில்லை. உங்களுடைய காணிக்கைகளை நீங்கள் உண்மையோடு ஆண்டவருக்கு என்று நீங்கள் கொடுக்கிறது. ஆனால் வருத்தத்தோடு சொல்கிறேன், 800 கவர் கொடுத்தா அந்த கவர் எவ்வளோ தரமா வருது? 300க்கும் குறைவான கவர்கள் தான். ஏன் இன்றைக்கு நம் ஆண்டவரிடத்தில் ஆசீர்வாதத்தை மாத்திரம் நம்ம எதிர்பார்க்கிறோம். ஆனா ஆண்டவருக்கு நாம் எதை செய்கிறோம்? நம்முடைய காணிக்கை யாருக்கு தான்? ஏன் பேர் எழுதுறதுல யாருடைய காணிக்கை யாருக்கும் தெரியக்கூடாது, அது கடவுளுக்கு மாத்திரம் தெரிஞ்சா போதும். ஆனா இப்படி ஒரு நிலைமை நம்மை தியாகம் செய்வதற்கு நாம் முன்வருவதில்லை. அன்னை தெரேசா அவருடைய வாழ்க்கையில நாம் பார்க்கின்ற பொழுது ஒரு இளம் வயதிலே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார். அவர்களுக்கு உண்டான செல்வங்கள் எல்லாவற்றையும் பிறருடைய வாழ்வுக்கென்று அவர்கள் கொடுத்து தியாக மனப்பான்மையோடு ஆண்டவருக்கு தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார்கள். எனக்கு அருமையானவர்களே, நமக்கு ஆசீர்வாதம் வேண்டும் என்று மாத்திரம் நாம் நினைக்கூடாது. இந்த பாடல்கள் நாம் பாடுகின்ற பொழுது பிறர் வாழ வேண்டும் எனில் தயாரா இருக்குமா? இன்றைக்கு நம்ம எல்லாம் நினைக்கிறது, நான் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும். இல்ல, ஆண்டவர் சொல்றாரு தியாகம். ஆண்டவர் அதை தான் செய்தார். ஆண்டவர் எதற்கு இந்த உலகத்தில் வந்தார்? தன்னை தியாகம் செய்து மற்றவர்களை மீட்டுக் கொள்வதற்காக ஆண்டவர் இந்த உலகத்தில் தன்னையே ஜீவபலியாக கொடுத்தார். பாருங்க, பவுலுடைய அசிஸ்டன்ட் மரண தருவாயிலும் தன்னை முழுவதுமாக ஒப்புவித்தவனாக அங்கே பிறருடைய வாழ்வுக்காக தன்னை அர்ப்பணித்தான் என்று சொல்லி அந்த பகுதியில் நாம் வாசிக்கிறோம். 3வது கடைசியாக நாம் பார்க்கின்ற பொழுது, கடவுளுடைய ராஜ்யம் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் திறந்த மனதுடன் நாம் நம்முடைய துன்பங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக நாம் அழைக்கப்படுகின்றோம். கடவுளுடைய ராஜ்யம் இந்த உலகத்தில் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பாக நம்முடைய துன்பத்தை கண்டிப்பாக அனுபவிக்க வேண்டும். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 38வது வசனத்தை நாம் வாசித்து பார்க்கிற பொழுது அங்கே நாம் வாசிக்கிறோம். யாராவது வாசிக்கலாம்? மத்தேயு 10:38 எல்லாம் அவகாசம் போட்டு எப்படியா வாசிக்கிறது? நானே வாசிக்கிறேன். தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. இந்த பொருள் என்ன? சிலுவை என்ன? பாடுகள், துன்பங்கள். இவைகளை யாரெல்லாம் எடுத்துக்கொள்வதற்கு தயங்குகிறார்களோ, இந்த துன்பங்களிலிருந்து விடுபட்டு ஓட விரும்புகிறார்களோ, அவர்களெல்லாம் எனக்கு சீஷனாய் இருக்க முடியாது என்று அங்கே சொல்லுகிற ஒரு காரியத்தை அந்த பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். ஒருவேளை கடவுளுடைய ராஜ்யம் இந்த உலகத்தில் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னார். இயேசுவே ஆண்டவர், அவர் ஜீவனுள்ள ஆண்டவர்
என்று எல்லாரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார். நீங்களும் நானும் சிலுவையை சுமந்தே ஆக வேண்டும். பல சமயத்தில் துன்பங்கள் வருகின்ற பொழுது நாம் பயந்து ஓடுகிறோம். விசுவாசியாக ஆண்டுடைய பிள்ளையாக நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால் இந்த துன்பங்களோடு நாம் பயணித்தே ஆக வேண்டும். துன்பங்களோடு கடைசி வரை நாம் பயணித்தே ஆக வேண்டும். பவுலுடைய வாழ்க்கையில 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் முதல் 28ஆம் வசனம் வரை நீங்கள் வீட்டிலே சென்று வாசித்து பாருங்கள். அவர் அங்கே பட்ட பாடுகளை எல்லாம் அங்கே எழுதுகிறார். அந்த பாடுகளை எல்லாம் அவர் திறந்த மனதோடு அவர் ஏற்றுக்கொள்வதை அந்த பகுதியிலே நாம் பார்க்கிறோம். எத்தனையோ பாடுகளை தன்னுடைய வாழ்க்கையிலே ஏற்றுக்கொண்டவராக அவர் ஊழியம் செய்கிறார். ஏன்? ஆண்டவரை குறித்து, ஆண்டவருடைய ராஜ்யத்தை குறித்து எல்லா மக்களும் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு பெரிய நோக்கத்தோடு அவர் அங்கே செயலாற்றினார் என்று சொல்லி நாம் அந்த பகுதியிலே நாம் பார்க்கலாம். ஆம், மண்ணுலகிலே சிலுவையை சுமக்காதவர்கள் விண்ணுலகிலே கிரீடத்தை சூடாதவர்கள் என்று சார்ல்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு இறையிலாளர் சொல்லுகின்றார். மண்ணுலகிலே துன்பங்களை சுமக்காதவர்கள் விண்ணுலகிலே கிரீடத்தை சூடாதவர்கள். உண்மைதான். இவளை ஊழியத்தின் நிமித்தமாக ஆண்டவருக்கென்று நாம் பாடுகளை ஏற்க மறுப்போம் என்று சொன்னால் விண்ணுலகிலே நமக்கு பங்கு இல்லை என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டியவர்களாக நாம் அழைக்கப்படுகின்றோம். ரிங்கல் தோபி என்று சொல்லக்கூடிய ஒரு ஐயரை குறித்து நாம் எல்லாரும் அறிந்தோம். பொருட்பணியாளர் ரிங்கல் தோபி. அவருடைய வாழ்வு மிக கடினமான ஒரு வாழ்வு. இன்றைக்கு கன்னியாகுமரி மாவட்டம், அந்த மாவட்டத்திலே பார்க்கின்ற பொழுது அநேக திருச்சபைகள் உயர்ந்து நிற்கின்றன. இதற்கு காரணம் யார் என்று பார்க்கின்ற பொழுது ரிங்கல் தோபி என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு ஆயர் ஏராளமான துன்பங்களின் நடுவிலே அவர் தன்னை அர்ப்பணித்ததினாலே இன்றைக்கு அந்த மாவட்டம், கன்னியாகுமரி மாவட்டம், ஒரு பெரிய கிறிஸ்தவ மாவட்டமாக அங்கே செயலாற்றிக் கொண்டிருப்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். திரு கருமையானவர்களே, ஆண்டவருடைய ராஜ்யம் வளர வேண்டும் என்று சொன்னார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட தைரியத்தோடு துன்பங்களை நாம் ஏற்றுக்கொள்ளவும், ஆம், அப்படிப்பட்ட தைரியத்தை நாம் நிலைநிறுத்தி ஆண்டவருக்கு என்று நம்மை அர்ப்பணித்து ஆண்டவருடைய சிலுவையை ஒவ்வொரு நாளும் நாம் சுமந்து இந்த உலகத்திலே வாழ்கிற பொழுதுதான் இறையரசு என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை இந்த உலகத்திலே நாம் நிலைநாட்ட முடியும். ஆண்டவரின் பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிற நாம் எந்த அளவுக்கு சிலுவையை சுமந்து நாம் ஆயத்தமுள்ளவர்களாக இருக்கிறோம். பல சமயத்தில் நாம் நினைப்பது என்ன தெரியுமா? ஊழியம் என்று சொன்னால் 4 பேருக்கு இயேசுவை பற்றி சொல்லுவது. ஊழியம் என்று சொன்னால் நான் கிறிஸ்தவன் என்று சொன்னால் நான் என்னுடைய வாழ்க்கையை மாத்திரம் பரிசுத்தமாய் வைத்துக் கொள்வது இல்லை. நீ உண்மையான கிறிஸ்தவனாய் இருந்தார், உண்மையான ஊழியக்காரனாய் இருந்தார், துன்பங்களை ஏற்று தைரியத்தோடு ஆண்டவரோடு பயணம் செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ளத்தக்கதாக ஆண்டவன் அழைக்கின்றார். வரப்போர் நாட்களிலே அப்படிப்பட்ட சிந்தனைகளோடு ஆண்டவருடைய ராஜ்யத்தை இந்த உலகத்திலே கட்டி எழுப்புவதற்கு நம்மை ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவர் நம்ம எல்லாரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென்.
மீண்டுமாக நாம் யாவரும் அமர்ந்தபடியே அருள் ஏராளமாய் பெய்யும் உறுதி வாக்கு இதுவே என்ற பாடலை நாம் பாடுவோம். இந்த பாடலை பாடுகின்ற பொழுது நன்றி காணிக்கை செலுத்த விரும்புகிறவர்கள் முன்னே வந்து காணிக்கைகளை செலுத்தி உங்களுடைய இடங்களில் நிற்பீர்களானால் உங்களுக்காக ஜெபிக்கலாம். இந்த வேளையில் உங்களுடைய கரங்களிலிருந்து நிறைவான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையிலும் மேன்மையான காரியங்களை செய்திருக்கிறார் என்று நன்றி காணிக்கை படைத்து தங்களுடைய இடங்களிலே நின்று கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் அவருடைய திருக்கரங்களிலே அர்ப்பணித்து உங்களுக்கு திருச்சபையாக நாங்களும் நன்றிகளை ஏறெடுக்கின்றோம். ஆண்டவரே, தங்களுடைய வாழ்க்கையிலே இன்னும் நிறைவான மேலான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளவும், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுகிற பொழுது ஆண்டவருக்கு தொடர்ந்து நன்றியுள்ள பிள்ளைகளாய் வாழவும் ஆண்டவராக நேரே அவர்களை வழிநடத்தி காத்துக்கொள்ள வேண்டும் ஆமணத்திலே மன்றாடுகிறார். ஆண்டவரே, என்னென்ன காரியங்களுக்காக அவர்கள் காணிக்கை செலுத்திருக்கிறார்களோ அந்த காணிக்கைகளை நீர் அங்கீகரித்து இன்னும் நிறைவான ஆசீர்வாதத்தினாலே நீர் அவர்களை வழிநடத்தி காத்துக்கொள்ள வேண்டும் ஆமணத்திலே மன்றாடுகிறார். இந்த நாளிலும் இங்கே கூடி வந்திருக்கிற எங்கள் எல்லாரையும் உடைய திருக்கரங்களுக்குள்ளாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆவியோடும் உண்மையோடும் கருத்தோடும் ஆராதிப்பதற்கு நீர் கிருபை பாராட்டினேன். உம்முடைய கரங்களிலிருந்து எத்தனையோ காரியங்களை பெற்றிருக்கிற நாங்கள் தொடர்ந்து உடைய பிள்ளைகளாய் வாழ்வதற்கு வழி நடத்தும் ஜீவனுள்ள வார்த்தைகளை இந்த நாளிலே நீர் எங்களோடு கூட நீர் பேசியிருக்கிறேன். உம்முடைய ராஜ்யத்தை, உம்முடைய ஆளுகையை இந்த உலகத்திலே நான் நிலைநாட்டுவதற்கு துன்பங்களை சகிக்கிற மக்களாக இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராக நீர் எங்களை அழைத்திருக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய சிலுவையை சுமக்காதவன் உமக்கு பாத்திரன் அல்ல என்ற வேதவசனத்தின் மூலமாக நீர் எங்களோடு கூட நீர் பேசியிருக்கிறேன். எங்களுடைய வாழ்க்கையை நாம் நினைத்து பார்க்கவும் ஒவ்வொரு நாளும் நாங்கள் வாழுகிற பொழுது உமக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக வாழ்வதற்கு நீர் எங்களை வழிநடத்த வேண்டுமானத்திலே நாங்கள் கொண்டாடுகிறோம். ஆண்டவரே, வரப்போகிற வாரத்திற்காக அதிகமாக உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய கையின் பிரயாசங்கள், எங்களுடைய முயற்சிகள், எங்களுடைய பிரயாணங்கள் எல்லாவற்றிலும் நிறைவான மேலான ஆசீர்வாதங்களை
நாங்கள் கண்டுகொள்வதற்காக ஆண்டவராக நீர் வழி நடத்தும். சித்தமானால் மீண்டுமாக இந்த ஆலயத்திலே வந்து உண்மை ஆராதிக்கும் வரை உங்களுடைய கிருபையானது எங்களோடு கூட எங்களை வழிநடத்தி காத்துக்கொள்ள வேண்டுமாய் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நாம் யாவரும் ஜெபநிலையில் இருந்தபடியே ஆண்டோடைய ஜெபத்தை புத்தரிச்சு பாடல்கள் 445 வழியாக ஏறெடுப்போம். பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக. ஏற்கனவே உங்களுக்கு அறிவித்தது போல இந்த கிறிஸ்துமஸ் அட்வென்ட்டுக்காக நீங்கள் பாட விரும்புகிறவர்கள் ஆராதனை முடிந்தவுடன் என்னை சந்திக்கும்படியாக உங்களோடு கேட்டுக்கொள்கிறேன். பாமாலை 314 இயேசுநாதர் காக்கிறே இளைப்பாற செய்கிறேன் என்ற பாடலை நாம் பாடுகிறோம்.
அதன் மூலமாக ஏற்படுகின்ற துன்பங்களை சகித்துக் கொள்ளவும் நீர் கூட இருக்கிறீர் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து இந்த உலகத்திலே வாழவும் நீரே என்னை வழிநடத்தி காத்துக் கொள்ள வேண்டுமாய் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. கர்த்தர் உங்களோடு பாராட்டி சமாதானத்தோடு சென்று வருவோம்.